உலக தமிழர்களின் மனங்களில் நீங்காய் இடம்பெற்றுள்ள அம்மாவிற்கு உற்ற தோழியாய் அம்மாவின் நிழலாயிருந்து அவருக்கு பின்னால் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று தொண்டர்களை காத்து வருகிறார் தியாக தலைவி சின்னம்மா. மாண்புமிகு அம்மா சின்னம்மாவின் 33 ஆண்டுகால பாச பிணைப்பை வெளிப்படுத்தும் செய்தி தொகுப்பினை தற்போது காண்போம். பேரறிஞர் அண்ணா அவர்களால் பெயரிடப்பட்டு கொட்டும் மழையில் ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் தொடங்கப்பட்ட திமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற சக்தி வாய்ந்த 3 எழுத்து மந்திரம் உயிரூட்டி உணர்வூட்டி உணவூட்டி வளர்த்தது. அண்ணா அவர்கள் ஆற்றொணா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு மறைந்த பின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழின் தயவால் திமுக கழகம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்தது. எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் சக்தி தமிழகத்தில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாகவும் விளங்கியது. கோடம்பாக்கத்தில் தொடங்கிய அவரது கலைப்பயணம் கோட்டையில் அவரை கோலோச்ச அழைத்துச் சென்றது. சினிமா என்ற மாபெரும் அறிவியல் கண்டுபிடிப்பை ஏழை எளிய மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்த மக்கள் ஆசான் எம்ஜிஆரின் பாடல்கள் தமிழ் மக்களுக்கு பாடங்கள். நீங்க இங்கிருந்து போகக்கூடாது, போகவே கூடாது. நீங்க எங்களுக்கு தான் சொந்தம், இந்த ஊருக்கே சொந்தம். தந்த புகழ், மனிதம் காத்து நின்ற மகத்துவம், ஏழை எளியோர்பால் இயற்கையாய் ஈரம் சுரக்கும் இதயம், அடித்தட்டு மக்களின் மேல் இருந்த ஆழமான அன்பு, இவைதான் புரட்சித் தலைவரை மக்கள் தலைவராக்கியது, அவரை வானளாவ உயர்த்தியது. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விழிகளில் நிறைந்தவன், வெற்றித் திருமகன் நீ, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. தீய சக்திகளிடம் இருந்து தமிழ் மக்களை காத்து நிற்க 1972ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் அமரர் எம்ஜிஆர் தோற்றுவித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 6 மாதத்தில் திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்து தனது முதல் வெற்றி முத்திரையை பதித்தது. பிறந்த குழந்தை தவழ தொடங்கும் முன் அதனை பேச வைக்கும் முயற்சியாக இடைத்தேர்தல் வெற்றி இருந்தது. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அருப்புக்கோட்டையில் நின்று அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆர். தீய சக்தி அரசியலில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்றுதான் எம்ஜிஆர் அரசியல் பேரியக்கம் கண்டார். தனக்கு பிறகு தான் தொடங்கிய இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என ஒரு தலைவியை அடையாளம் காட்டினார். அவர்தான் புரட்சித் தலைவி. எம்ஜிஆரின் எதிர்பார்ப்பை, எண்ணங்களை 100 விழுக்காடு நிறைவேற்றி மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று தமிழ் இனத்திற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அம்மா. அம்மா உச்சரிக்கும் உதடுகளில் அன்பு சுரக்கும். அளவற்ற அறிவாற்றலுடனும் நிகரற்ற நினைவாற்றலுடனும் புவி போற்றும் முதலமைச்சர் அம்மா இளம் பிராயத்திலேயே கவின்மிகு அழகுடனும் கருணை உள்ளத்தோடும் திகழ்ந்தார். பெங்களூருவில் பிரசித்தி பெற்ற பிஷப் காட்டன் பெண்கள் பள்ளியில் பயின்ற அம்மா பின்னர் சென்னை சர்ச் பார்க் கான்வென்ட்டில் உயர்நிலை கல்வியை தொடர்ந்தார். படிப்பில் மிகச்சிறந்த மாணவியாக விளங்கியதுடன் விளையாட்டு, நடனம் என அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கினார். குரல் வளத்திலும் சிறந்து விளங்கியதால் ஆசிரியர்கள், மாணவர்களிடையே செல்வாக்கு பெற்றவராக திகழ்ந்தார். திரையுலக பிரவேசம் அம்மாவின் புகழை, பெருமையை அவனிக்கு உணர்த்தியது. புரட்சித் தலைவியின் ஆளுமை திறனும் கழகத்தை கட்டிக்காக்கும் பேராற்றலும் அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு அவசியம் என்பதை அறிந்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனக்கு பக்கபலமாக, உறுதுணையாக, வலு சேர்க்கும் விதமாக புரட்சித் தலைவியை அஇஅதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமித்தார். அண்ணாவின் கழகம் எது என்று மக்களை கேட்டதைப் போலவே அண்ணாவின் அரசு அமைக்க ஆதரவு தாருங்கள் என்று புரட்சி தலைவர் அவர்கள் தமிழக மக்களை கேட்டார். அதன் விளைவாக 3வது முறையாக நல்லாட்சி நடத்தி வரும் நம் புரட்சி தலைவர்
அவர்களின் ஆட்சியை அண்ணாவின் அரசு என்றே வாழ்த்துகின்றனர் தமிழக மக்கள். கருணாநிதி அண்ணாவை மறந்தார். அதனால் அண்ணாவின் இதயக்கனியான புரட்சி தலைவரை 72 இழந்தார். கருணாநிதி புரட்சி தலைவரை திட்டினார். அதனால் 73 கருணாநிதி திண்டுக்கல்லை இழந்தார். 76 ஆட்சியையே இழந்தார். 77 கருணாநிதி புரட்சி தலைவரோடு மோதினார். 77 நடந்த பொது தேர்தலில் தமிழக மக்கள் கருணாநிதிக்கு எதிர்கட்சி தலைவர் என்ற மரியாதையாவது அளித்தார்கள். 84 நடந்த பொது தேர்தலின் போது கருணாநிதி நமது தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களை பார்த்து தேரையை போலிருக்கிறார், தேரமாட்டார் என்று சொன்னார். எனவே தமிழக மக்கள் கருணாநிதியை எதிர்கட்சி வரிசையில் அமரக்கூட லாயக்கற்றவர் என்று கருதி 22 எம்எல்ஏக்களோடு நிறுத்திவிட்டனர். புரட்சி தலைவியை சத்துணவு திட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் நியமிக்கப்பட்டார். கிராமப்புற நகர்ப்புற மாணவ மாணவிகளுக்கும் சத்துணவு கிடைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து சத்துணவு திட்டத்தை மேம்படுத்திய புரட்சித் தலைவியை எம்ஜிஆர் வெகுவாக பாராட்டினார். இதனை அடுத்து 1984 ஆண்டு மார்ச் 29 தேதி அஇஅதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக புரட்சித் தலைவி அம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1984 ஆண்டு 8வது சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறுவதற்கு புரட்சித் தலைவி அம்மாவின் இரவு பகல் பாராத சூறாவளி சுற்றுப்பயணம் காரணமாக அமைந்தது. 1987 ஆண்டு டிசம்பர் 24 தேதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இயற்கை எய்திய செய்தி மக்களின் நெஞ்சங்களில் பேரிடியாய் இறங்கியது. அஇஅதிமுக அடியோடு அழிந்ததாக எதிர்க்கட்சிகள் எக்காளமிட்டன. அஇஅதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற நோக்கில் கங்கணம் கட்டிக்கொண்டிருந்த கருநாகம் சில புல்லுருவிகளை கொண்டு அஇஅதிமுகவை பிளக்க பார்த்தது. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் எதிர்ப்போரும் வியக்கும் அறிவடர்த்தியும் எண்ணற்ற மக்களின் ஆதரவும் புரட்சித் தலைவி அம்மாவின் தலைமைக்கு கிரீடம் சூட்டின. அசைக்கவே முடியாமல் மக்களின் மனதில் அவதானித்திருக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் செல்வாக்கை செல்லா காசாக்க நினைத்த மோச மனம் படைத்த சதிகாரர்கள் மனிதாபிமானமற்ற கொடூர செயல்களை கட்டவிழ்த்துவிட்டனர். சட்டப்பேரவையில் அரங்கேறியது அதர்மத்தின் ஆட்சி. மனிதாபிமானமற்ற மாபாதகர்கள் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த போதும் புரட்சித் தலைவி அம்மா ஏழை எளிய மக்களுக்காகவும் தமிழகத்தின் நலனுக்காகவும் தாயுள்ளத்தோடு அதனை தாங்கினார். 1988 ஆண்டு ஜனவரி 1 தேதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளராக புரட்சித் தலைவி அம்மா நிர்வாகிகளாலும் தொண்டர்களாலும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருவேறாக பிளவுபட்டிருந்த கட்சியை ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்த புரட்சித் தலைவி அம்மா சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எம்ஜிஆர் விட்டுச் சென்ற அஇஅதிமுகவின் வேரில் நீரூற்றி இரட்டை இலையை புத்துணர்ச்சி பெறச் செய்தார். தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு 1991 ஆண்டு முதன்முறையாக தமிழக முதலமைச்சராக அம்மா பதவியேற்றார். உன்னத திட்டமான தொட்டில் குழந்தை திட்டத்தை அப்போது முதன்முறையாக செயல்படுத்திய போது உலகமே முதலமைச்சர் அம்மாவின் தாயுள்ளத்தை பாராட்டியது. அம்மாவின் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள், போராட்டங்களை வென்றெடுத்த காயங்கள், அதற்கு வெற்றி திலகமிட்ட மக்களின் நியாயங்கள், இப்படி எத்தனையோ வினாக்குறிகளை வியப்புக் குறிகளாக மாற்றிய பெருமைக்குரியவர் அம்மா. முதலமைச்சராக இருந்தபோது மனிதம் போற்றும் அன்னை தெரேசாவை மக்கள் நலம் போற்றும் மகத்தான தலைவர் அம்மா கௌரவித்தது சரித்திரத்தின் பக்கங்களில் இன்னும் ஈரமான நினைவுகளை இழையோட விட்டு கொண்டிருக்கிறது. 1994 ஆண்டு செப்டம்பர் 3 தேதி சென்னை வருகை தந்த அன்னை பெண்களின் மேம்பாடு என்ற
புனித பணிக்காக தமது வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்டவர் அம்மா என பாராட்டு தெரிவித்தார். பிறந்த உடனேயே பெற்றோரின் முகவரியை தொலைத்துவிட்ட குழந்தைகளுக்கு தொட்டில் குழந்தை திட்டம் என்ற மாபெரும் மனிதம் போற்றும் திட்டத்தை தொடங்கிய முதலமைச்சர் அம்மாவுக்காக தான் தினமும் பிரார்த்தனை செய்ய போவதாக அன்னை தெரேசா உருக்கமாக தெரிவித்தது உலக வரலாற்றில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டாய் காலந்தோறும் காட்சியளிக்கும். அம்மாவின் கருணை மனதுக்கு அவை எப்போதும் சாட்சி சொல்லும். அம்மாவின் இல்லம் வந்து இரக்கம் நிறைந்த அன்னை தெரேசா 30 நிமிடங்கள் அம்மாவோடு அளவலாவியது மறக்க முடியாத நிகழ்வாகும். அதே நாளில் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் தொண்டுக்காகவே பிறப்பெடுத்த தூய அன்னை தெரேசாவை தொட்டில் குழந்தை திட்டத்தின் அன்னையான முதலமைச்சர் அம்மா கௌரவம் தந்து பெருமைப்படுத்தியது காலத்தால் என்றுமே மறக்க முடியாத ஒரு இனிய நினைவு. முதலமைச்சர் அம்மாவுக்கு பொதுமக்களிடையே அதிகரித்து வந்த செல்வாக்கைக் கண்டு பொறுக்க முடியாத தீய சக்திகள் 1996ஆம் ஆண்டில் தொடங்கி பல்வேறு புனையப்பட்ட பொய் வழக்குகளை தொடர்ந்தனர். அவற்றையெல்லாம் புறந்தள்ளி ஒவ்வொரு வழக்கிலும் வெற்றி வாகை சூடினார் முதலமைச்சர் அம்மா. 2001ஆம் ஆண்டு மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்ற புரட்சித் தலைவி அம்மா பெண்களின் உன்னதத்தை உலகறிய செய்யும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக பெண் கமாண்டோ படைகளை உருவாக்கி நாட்டிற்கே முன்னுதாரணமாக திகழ்ந்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அஇஅதிமுக 150 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சரான அம்மா எதிர்க்கட்சி யார் என்பதை தீர்மானிக்கும் மிகப்பெரிய சக்தியாக விளங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் 12 மேயர் பதவிகள் உட்பட 95% இடங்களில் வெற்றி பெற்று தமிழக மக்களிடையே அசைக்க முடியாத நம்பிக்கையாய் விளங்கினார் புரட்சித் தலைவி அம்மா. இடைத்தேர்தல்களில் இமாலய வெற்றி பெற்றதோடு கூட்டுறவு சங்க தேர்தல்களிலும் அமோக வெற்றியை பெற்றார். 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் ஆதரவோடு அஇஅதிமுக தனித்து நின்று 37 இடங்களில் மகத்தான மாபெரும் வெற்றி பெற்றதும் நாடாளுமன்றத்தில் 3வது மிகப்பெரிய கட்சியாக அஇஅதிமுக திகழ்வதும் முதலமைச்சர் அம்மாவின் சீர்மிகு திறமையால் மட்டுமே என்றால் அது மிகையாகாது. தொடர்ந்து வெற்றி தேவதையாக வலம் வந்த முதலமைச்சர் அம்மா உலகத் தமிழர் மனங்களில் எப்போதும் உயர்ந்த இடத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பார் என்பது திண்ணம். மாண்புமிகு அம்மாவின் மரணத்திற்கு பிறகு அஇஅதிமுக என்ற எஃகு கோட்டை அழிந்தே போய்விடும் என்ற எண்ணத்தால் அகமகிழ்ந்து கொண்டிருந்த அரசியல் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் சின்னம்மா. அம்மாவின் அருகிருந்து அவரை கண்ணின் மணி போல் காத்து அம்மாவுக்கு நேர்ந்த பல்வேறு நெருக்கடிகளில் சோதனைகளில் துணையாய் நின்று தியாக வேள்வியில் தன்னையே கரைத்து கொண்ட சின்னம்மா கழகத்தை காப்பதற்காக தன் தவ வாழ்வை தியாக வாழ்வை மீண்டும் தொடங்கினார். மாண்புமிகு அம்மா விட்டுச் சென்ற இடத்தை தியாகத்தால் நிரப்பினார் சின்னம்மா. தனக்கென வாழாமல் அம்மாவுக்காகவே வாழ்ந்த சின்னம்மாவின் தியாக வாழ்வு கழகத்தை கட்டி காப்பதற்காக தமது 2வது அத்தியாயத்தை தொடங்கியது. கழகத்தின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் சின்னம்மாதான் கழகத்திற்கு தலைமையேற்றே ஆக வேண்டும் என தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். 33 ஆண்டு காலங்களில் எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ அதிர்ச்சிகள், மாண்புமிகு அம்மா அவர்களை நோக்கி வந்த பல துரோகங்களை அம்மா அவர்களோடு இணைந்து நானும் அவற்றை சந்தித்து இருக்கிறேன். அதையெல்லாம் வென்றும் இருக்கிறோம். இதையும் வெல்வோம். அம்மா அவர்கள் மறைந்த போது இந்த கழக குடும்பத்தில் கழகம் வராதா என்று கண்ணி வைத்து காத்திருந்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. அம்மா கட்டி காத்த குடும்பத்தில் அன்புதான் மேலோங்கி நின்றது. கட்டுப்பாடுதான் ஓங்கி நின்றது. நான் அன்றே சொன்னேன், அம்மா அவர்களின் வழியில்தான்
நம் பாதை அவர் காட்டிய பாதையில்தான் நமது பயணம் என்பதை சொன்னேன். இதை தாண்டி யார் நடந்தாலும் நடித்தாலும் அந்த தடையை, நடையை, நடிப்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடித்துவிடும். கழகம் அதற்கு அஞ்சாது. நம் புரட்சி தலைவர் அவர்கள் சொன்னது போல, அச்சம் என்பது மடமை, அஞ்சாமை திராவிடர் உடைமை, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. என்பதை மனதில் நிறுத்தி நம் தாய் கட்டி காத்த கழகத்தை பாதுகாப்பது நமது கடமை. துரோகமும் விரோதமும் கைகோர்த்து வந்தாலும் அவை தோற்று ஓடும். தோற்க வைப்போம். இது சத்தியம். நம் புரட்சி தலைவி அம்மா மீது சத்தியம் என்று கூறி, அண்ணா நாம் வாழ்க, புரட்சி தலைவர் நாம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா அவர்களின் புகழ் என்றென்றும் ஓங்குக. சின்னம்மாவின் சீரிய தலைமையில் கழகம் போர்க்களத்தில் வீறு கொண்டு எழுந்து நிற்கிறது. சின்னம்மாவின் வழிகாட்டுதலின்படி செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவுறுத்தலின்படி சிப்பாய்களாய் நிமிர்ந்த நடையுடன், நேர்கொண்ட பார்வையுடன், கம்பீரமாய் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கழகத் தொண்டர்கள். அம்மாவின் ஆசியுடன் விரைவில் மலரும் அம்மாவின் ஆட்சி. பல்லாயிரக்கணக்கில் அணிவகுத்து நிற்கும் கழக வீரர்களே. இதற்காக லாரன்ஸ் விஜயன்.